ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. நீ செய்யும் இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக இஷ்டமும் அல்ல. நான் எத்தனையோ முறை இந்த விஷயத்தை செய்யாதே செய்யாதே என்று சொன்னாலும் உனக்கு அது புரியவும் இல்லை. உன்னால் அதை நிறுத்தவும் முடியவில்லை. நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன், எல்லா விஷயத்தையும் நன்றாக செய்கிறேன் என்று சொன்னாலும் உன்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம், எதுவும் உனக்கு உடனடியாக நடப்பது இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயத்தினால்தான் நீ இந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் நம்பவும் இல்லை. அதாவது சொல்லப்போனால், நீ வணங்கும் தெய்வத்தை கூட. இந்த தெய்வமாகிய நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்வேன், உனக்கு ஒரு விஷயமாக இருந்தால் நான் செய்கிறேன், பொறுமையாக இரு, நல்லது நடக்கும் என்று சொல்வேன். ஆனாலும் நீ கேட்பது கிடையாது. உன்னுடைய ஆசைகளை நீ எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்கிறாய்? உடனடியாக நடக்க வேண்டும். ஏதாவது வேண்டினால் உடனடியாக நடக்க வேண்டும். அதுவே உடனடியாக நடக்காத பொழுது என்ன செய்கிறாய் தங்கமே? அழுது தவித்து நிற்கிறாய். சரி, ஒரே ஒரு நிமிஷம் எதுவும் நடக்கவில்லை என்றால், அது பல நாள் ஆகிவிட்டது என்றால் அது நடக்கவே நடக்காதோ என்ற ஒரு முடிவுக்கு வந்து செய்து கொண்டு இருக்கும் காரியத்தை அப்படியே விடுகிறாய். ஆரம்ப காலத்தில் என்ன செய்கிறாய் என்றால், முயற்சி எடுக்கிறாய். அது உடனே உனக்கு வெற்றி கிடைக்காத பொழுது அழுகிறாய். அது காலம் போக போக உன்னை சோதிக்கிறது என்பதற்காக அதை பாதியிலேயே விட்டு விலகுகிறாய். இது எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு சுத்தமாகவே புரியவில்லை. என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ எல்லா நேரத்திலும் நீ நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும், நல்ல முறையாய் வாழ வேண்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது அனைத்தையும் கடக்க வேண்டும் என்று தான் நான் நினைப்பேன். எல்லாரும் அதை தான் நினைப்போம். தெய்வமாகிய அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைப்போம். என்ன தெரியுமா? பிள்ளைகள் எல்லாவற்றையுமே சுலபமாக கடந்து சுலபமாக எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அவர்களுக்கு நிறைய பாடங்களை கொடுக்க வேண்டும். ஏன் அந்த நிறைய பாடங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், எல்லாவற்றையும் நான் சுலபமாக உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்னவென்பது உனக்கே புரியாமல் போய்விடும். யாருமே இல்லாத நேரத்தில் எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது என்பது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். நீ நினைப்பது எதிலேயுமே அடிப்படாமல் நினைத்தவுடன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் நான் நினைப்பது எல்லா விஷயத்திலும் ஒரு பாடத்தை என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளை நிச்சயமாக அந்த விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும். ஒரு கஷ்டப்பட்டால்தான் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஒரு நபரிடம் நீ திட்டு வாங்கினால்தான் அந்த விஷயத்தில் என்ன தவறு இருக்கிறது என்பது உனக்கு புரிய வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவும் கூடாது. எல்லாம் சுலபமாக கிடைக்க வேண்டும் என்றால் அது எதுவுமே நிலையாக இருக்காது. உன்னிடம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் இருக்கிறது, அழுவது. ஏதாவது மனதில் நினைத்து அழுவது. ஒரு வெற்றி கிடைக்கவில்லையா, அவ்வளவுதான், முடிந்து விட்டது, நம் வேலை செய்தது சரியில்லை, முடிந்து விட்டது என்று அழுவது. அந்த அழுவும் விஷயத்தை முதலில் நிறுத்து. ஒரு நபர் ஒரு நேரம் கவலை வருகிறது என்று அழுவார்கள். அது தன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தை அது குறைக்கும். ஆனால் நீ எழுந்திருக்கும் பொழுது அழுகை, தூங்கும் பொழுது அழுகை, யாருமே வீட்டில் இல்லை என்றாலும் எதையாவது யோசித்து அழுகை. ஏதாவது யோசித்து அழுகையிலும் சில சமயம் உன்னுடைய கவலையும் சேர்ந்து வருகிறது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் உன்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன், அழாதே என்றுதான் சொல்லி உன்னிடம் பேசுவேன். ஆனால் நீ இன்று வரைக்கும் அந்த வார்த்தைகளை கடைப்பிடித்ததே கிடையாது. என்னை பார்க்கும் பொழுது நான் இனிமேல் அழமாட்டேன், இனிமேல் உங்கள் பேச்சையே கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளையே கேட்கிறேன் என்று சொல்வது. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு என்ன தெரியுமா நீ செய்து விடுகிறாய்? என்ன செய்கிறாய்? உடனடியாக ஏதாவது கவலை என்றால் அழுவது. யாராவது திட்டுவிட்டார்கள், யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அழுவது. இது வேண்டாம். உன்னுடைய அழுகை மற்றவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பலவீனமாகிவிடும். இவள் எது சொன்னாலும் அழுவாள், இவள் எந்த விஷயத்தை சொன்னாலும் கண் கலங்குவாள் என்ற ஒரு நிலைமைக்கு ஆகிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ பாட்டிக்கு அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை புலம்பிக் கொண்டு இருந்தால் என்ன நியாயம் அம்மா இது? உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் யோகத்தை தரவும் நான் இருக்கும் பொழுது கஷ்டத்தை நினைத்து அழுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
காலம் முழுவதும் இதே மாதிரியான விஷயத்தை செய்ய போகிறாயா? இல்லை என் மீது இருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளப் போகிறாயா? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இதற்கு மேல் எந்த ஒரு மாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கசப்பான வாழ்க்கையை தரமாட்டேன். இனிப்பான விஷயங்களை மட்டுமே நான் தரலாம் என்று முடிவு எடுத்து விட்டேன். அதனால் என்னை நீ நம்பலாம். தாராளமாக என்னுடைய வார்த்தைகளை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் சற்று நாள் காத்திருக்கலாம். கவலைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுவது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றிக்கொண்டாயானால் நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை ஒரு தவறான விஷயம் செய்கிறதோ இல்லை சரியான விஷயம் செய்கிறதோ அதை நான் தட்டி கேட்பேன், தட்டி கொடுப்பேன். ஆனால் தன்னுடைய பிள்ளை இவ்வளவு பெரிய விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் என்றால் புரிந்தே கொள்ளாமல் அழுகும் பொழுது அங்கு இருப்பதற்கு எனக்கு எப்படி மனம் வரும்? நானே சதா சர்வகாலமும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்னென்ன ஆசைகள், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள் எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது என்பதை நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? எனக்கு எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், எல்லாம் தெரியும். புரிந்து கொள். சதா சர்வகாலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மாற்றுகிறேன். கவலையை எப்பொழுதும் மனதுக்குள் பூட்டி வைத்துக்கொண்டே இருக்காதே. அது ஒரு நேரம் அல்ல, மனதில் மிகப்பெரிய ஒரு காயத்தை கொடுத்துவிடும். நம்புங்கள், உங்களுக்கு நான் நிச்சயமாக நல்லது செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்காக நான் எல்லா முயற்சிகளையும் கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். நல்லதையே உங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்து உங்களை ஒவ்வொரு நாளும் நான் தூக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்துகிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் இனி உங்களுக்கு அழகு என்பது தேவையே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து அற்புதமான வாழ்க்கையை தருவது இந்த சாயுடைய கையில் இருக்கிறது. அப்பாவுக்கு பிடிக்காத விஷயங்களை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் முன்னேறப் போகிறீர்கள் என்பதை மட்டும் கவனத்தோடு இருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதான் நிச்சயமாக எல்லாமே உங்களுடைய குடும்பமும் முன்னேறும். பல நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.